சாஃப்டான நியூட் கிளாம் லுக் பார்க்கலாமா? இந்த மேக்கப் பண்ண நான் யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸும் அண்டர் 500 rupees தான். ரொம்பவே சிம்பிளா முடிஞ்சிரும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். சாஃப்ட் நியூட் லுக்னா என்ன? ஃபர்ஸ்ட் எல்லாமே போட்டிருப்போம், ஆனா போடாத மாதிரி இருக்கும். அதான் சிடிஎம் முடிச்சிட்டு பிரைமர் போட்டுக்கிறேன். எப்பவும் போல நம்ம ஸ்டெப் அதான். நெக்ஸ்ட் இன்னைக்கு கொஞ்சமா இந்த ஸ்ட்ரோக் கிரீம் போட்டுக்க போறேன். ஜஸ்ட் கொஞ்சமா என்னோட ஹை பாயிண்ட்ஸ்ல மட்டும். ஸ்ட்ரோக் கிரீம் எதுக்கு போடுறோம்னா அண்டர்நீத்ல இருந்து ஒரு க்ளோ கொடுக்கறதுக்காக. அது மேக்கப் முடிச்சுட்டு பாக்குறப்போ நேச்சுரலா இருக்கும். இப்போ ஸ்ட்ரோக் கிரீம் போட்டு முடிச்சாச்சு. அங்கங்க தெரியற என்னோட பிக்மெண்டேஷனை ஹைட் பண்ணிக்க போறேன். ரொம்ப ரொம்ப லைட்டா ஹைட் பண்ணிக்க போறேன். நம்ம எந்த மேக்கப் போட்டாலும் சரியா ப்ராப்பரா பிளெண்ட் பண்ணலனா ஒழுங்கா வராது, பேட்சியா தான் இருக்கும். சோ பிளெண்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒன்ஸ் பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சீரம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். இது நமக்கு இருக்கும் ஆனா இருக்காதுன்ற ஒரு ஃபீலிங் கொடுக்கும். இத நல்லா பிரஷ்ல அப்ளை பண்ணிக்க போறேன். நம்ம கையில கூட அப்ளை பண்ணிக்கலாம், பியூட்டி பிளெண்டர்ல கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் பிரஷ்ல பண்றப்ப லைட்டா கவரேஜ் எக்ஸ்ட்ராவா இருக்கும், அதனால பிரஷ்ல பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணி ப்ராடக்ட் ஸ்கின்ல அப்ளை ஆனதுக்கு அப்புறம் ஃபேஸ் பார்க்க இப்படிதான் இருக்கும். நிறைய பிளஷ், அதோட திரும்பியும் கொஞ்சமா ஸ்ட்ரோக் கிரீம் மிக்ஸ் பண்ணிக்க போறேன். இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பிரஷ் வச்சு அப்ளை பண்றேன். அதையே அப்படியே கொஞ்சமா கண்லையும் பிளெண்ட் பண்ணிக்க போறேன். நேச்சுரலா ஒரு நல்ல பிரைட்டா ஒரு பிங்கிஷ் நல்லா இருக்குல்ல, ஷைன் பாருங்களேன், நைஸ்ல. ஓவரால் இது எல்லாத்தையும் ஒரு நல்ல லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போறேன். இந்த லிப் லைனர் வச்சு என்னோட லிப்ஸ்ல அவுட்லைன் போட்டுக்க போறேன். ரீசன்ட் டைம்ல இந்த லிப் லைனர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்களேன் எவ்வளவு பிக்மெண்டடா இருக்குன்னு. செம்ம கலர் பே ஆஃப். நீங்க வந்து எந்த லிப்ஸ்டிக் கூட வேணாலும் பேர் பண்ணிக்கலாம். ஈவன் லிப்ஸ்டிக்கே இல்லைன்னா கூட இதை மட்டும் நீங்க ஒரு லிப்ஸ்டிக்கா கூட போட்டு போலாம். கலர் பே ஆஃப் செம்மையா இருக்கு. ஒன்ஸ் லிப் லைனர் போட்டதுக்கு அப்புறம் இந்த லிப்ஸ்டிக்க போட்டுக்க போறேன். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிரவுன் ஷேட். ரொம்ப நாளா யூஸ் பண்ணல, இன்னைக்கு சரி ஓகே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். கலர் நல்லா இருக்குல்ல, டஸ்கி டோலிஸ். இது ஒரு மஸ்ட் ட்ரை ஷேட், ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஃபிக்சர் நம்ம எதுக்காக போடுறோம்னா நோட் பண்ணிக்கோங்க, நான் இன்னைக்கு போடுறது ஃபிக்சர், செட்டிங் ஸ்ப்ரே கிடையாது. ஃபிக்சர் எதுக்காக போடுறோம்னா ஓவரால் மேக்கப்பை லாக் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் இப்போ மஸ்காரா போட்டுக்க போறேன், கண்ணை பாப் அப் பண்ணி காட்டுறதுக்காக. இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. இந்த மேக்கப் ஒரு ஈவினிங் பர்த்டே பார்ட்டிக்கோ இல்ல உங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்கோ இல்ல ஒர்க்ல இருக்க கான்ஃபரன்ஸ்க்கோ பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புது வீடியோஸ் போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த லுக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை பாக்குறேன். பாய்.